பிரைஸ் தி லார்ட். சேனைகளின் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான நல்ல இந்த காலை நேரத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாதி கர்த்தரும் தேவாதி தேவனுமாய் நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய வல்லமை விளங்க பண்ணி தேவன் நம்மை அதிசயமாக பாதுகாக்கிற தேவன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய நிறைவான பாதுகாவலும் கிருபையும் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படியாய் நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே தரித்திருப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. இந்த காலை நேரத்திலே நம்முடைய சிந்தனைக்காக நாம் தெரிந்து கொண்டதான வேத பகுதி ரூத் புத்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனம். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். ஆசீர்வாதமான இந்த வேளையில ரூத்தினுடைய அனுபவத்தில் நாம் பார்க்கும்போது அவள் ஆண்டவரை நம்பி வந்தவள். மோவாபிய பெண் ஆண்டவரை நம்பி வந்தவள். ஆகவே போவாஸ் சொல்லுகிறான், ஆண்டவராலே நிறைவான பலன் உனக்கு கிடைப்பதாக என்று. அப்படியாக போவாஸ் ரூத்துக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தையை எல்லோரும் வாழ்த்தினார்கள். ஸ்திரீகள் எல்லோரும் வாழ்த்தினார்கள். நகோமியை வாழ்த்தினார்கள். நகோமிக்கு அவர்கள் சொன்னார்கள், அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. ஆத்துமாவுக்கு ஆறுதல், முதிர் வயதில் ஆதரிக்கிறவன். சின்ன பிள்ளை தான். அவன் பெயர் ஓபேத். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயினுடைய தகப்பன். உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லுகிறார். விசேஷமான ஒரு ஆசீர்வாதம். சிறு பிள்ளைதான், ஆனாலும் அவனை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தைகள் அநேக ஆண்டுகளுக்கு அப்புறமான வார்த்தைகள் என்று நாம் படிக்கிறோம். மிகவும் விசேஷமானவன் என்று பார்க்கிறோம். ஆத்மாவுக்கு ஆறுதல், முதிர் வயதிலே ஆதரவு. இன்றைக்கு முதிர் வயதிலே ஆதரவு என்று சொல்லும்போது அநேக செல்வந்தர்கள் கூட தங்கள் பெற்றோருக்கு ஆதரவாக இருப்பதில்லை. காரணம், அவர்களுக்கு பெற்றோரோடு செலவழிக்க டைம் இல்லை. பணம் இருக்கலாம், டைம் இல்லை. பெற்றோரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனதில்லை. அப்படிப்பட்டதான சூழ்நிலை. அநேக பெற்றோர் முதியோர் இல்லத்தில் தான் முடிவடைகிறத நாம் பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகளாகிய நாம் நம்முடைய முதிர் வயதான பெற்றோரை மிகவும் கண்ணியமாக நடத்த வேண்டும். மிகவும் அவர்களை உபசரிக்க வேண்டும். அவர்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும். சந்திக்கிறது மட்டுமல்லாது அன்போடு அவர்களோடு கூட நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் அன்புள்ளதாய் முதியவர்களோடு கூட காணப்பட வேண்டும். உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிக்கும்போது யோசேப்பை குறித்து பார்க்கிறோம். தன்னுடைய சகோதரரும் தகப்பனும் எல்லோரும், தகப்பன் முதிர் வயதில் யோசேப்பினிடத்தில் ஏத்துக்கு போனார்கள். பஞ்சம் பிழைக்க போனார்கள். பயங்கரமான பஞ்சம் தேசத்தில். அப்போது யோசேப்பு சொல்லுகிறான் சகோதரரை பார்த்து, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் கர்த்தரோ வெகு ஜனங்களை உயிரோடை காக்கும்படி உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார் என்கிறான். தன்னுடைய வாழ்க்கையில் நேர்ந்த எல்லா கொடுமைகளையும் அவன் சந்தோஷத்தோடு எதிர்கொள்ளுகிறத நாம் பார்க்கிறோம். சந்தோஷத்தோடு அவன் அதை அக்செப்ட் பண்ணினதை நாம் பார்க்கிறோம். காரணம், தேவனை அறியாமல் ஒன்றும் என் வாழ்க்கையிலே சம்பவிப்பதில்லை. அதோடு அவன் 21ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், யோசேப், ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். தேசத்திலே பஞ்சம் தலைவிரித்தாடும் போது இந்த வார்த்தை அவர்களை எவ்வளவு பலப்படுத்தி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று தைரியமாய் அவன் வாக்கு கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த நாட்களிலே ஊழிய பாதையிலும் அவிதமாகத்தான் நம்முடைய வார்த்தைகள் நிச்சயம் உள்ளதாக, தைரியத்தை கொடுக்கக்கூடியதாக காணப்பட வேண்டும். தழும்பின வார்த்தைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ரூபனை சொல்லும்போது அவன் தண்ணீரை போல் தழும்பினவன், அவன் மேன்மையடைய முடியாது. ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகள். ஏனென்றால் நாம் கர்த்தருடைய பலத்திலே செயல்படுகிறவர்கள் என்று நாம் பார்க்கிறோம்.
சங்கீதம் 94:19 வசனம் சொல்லுகிறது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையே, கர்த்தாவே உம்முடைய ஆறுதல் என் ஆத்துமாவை தேற்றுவதால். இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களை தேற்றுவதாக. அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதில் உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன் என்று சொல்லப்பட்ட வார்த்தை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் நிறைவேறுவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பார்கள். ஜெபிப்போம். உண்மையும் பரிசுத்தமும் நிறைந்த பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த வேளைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், எங்களை நேசிக்கிறவர், எங்களுக்கு உதவி செய்கிறவர். ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை காண்பார், பலப்படுத்தும். எல்லாம் நன்மையாலும்